ஒரு டாக்டர் பெண் வந்து அவர் மேல ஒரு பாலியல் புகார் அளிக்கிறாங்க. எந்த மாதிரியான பாலியல் புகார்னா, தேவையில்லாத வழக்குகள் எல்லாம் போட்டு வந்து தன்னை ரொம்ப மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் துன்புறுத்துறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயத்த சொல்லியிருந்தாரு. 2021ஆம் ஆண்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும், மீ டூ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. அந்த வகையில தான் இவர் மேலேயும் சில பெண்கள் பாலியல் புகார்களை தெரிவிச்சிருந்தாங்க. இவர் தங்கியிருந்த அந்த அபார்ட்மெண்ட்ல வந்துட்டு போதைப் பொருள் எதிர்ப்பு நடவடிக்கைக்காக போதைப் பொருள் தடுப்பு குழு வந்து அங்க ஆய்வு பண்றதுக்காக போறாங்க. அப்ப இவர் தங்கியிருந்த அந்த அறையில இருந்து 5 கிராம் கஞ்சா வந்து பறிமுதல் செய்யப்படுது. ஏப்ரல் அப்படின்றது நம்மளுக்கு ரொம்ப பெரிய கேப் கிடையாது. ஒரு 2, 3 மாதங்களுக்கு முன்னாடி தான். இந்த கேப்ல தான் இந்த பாலியல் புகார்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு வழக்கும் இவர் மேல பாய்ஞ்சிருக்கு இப்போ. எல்லாம் புகாரா அவர் மேல சொல்லிட்டாங்க. எதுவும் எடுபடல அப்படின்னும்போது, ஒரு பெண்களை வைத்து பெண்களை ஏவி அவர் மேல வந்து ஒரு அடக்குமுறையை கையாளுறாங்க. திறன்பேசி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பவித்ரா சிவகுமார். பிரபல புரட்சி பாடகரா இருக்கக்கூடிய ராப்பர் வேடன், இவர் மேல எழுந்திருக்கக்கூடிய ஒரு பாலியல் புகார். அதாவது கேரளாவை சேர்ந்த ஒரு டாக்டர் பெண் வந்து இவர் மேல ஒரு பாலியல் குற்றத்தை சுமத்தி இருக்காங்க. இந்த புகாரை தொடர்ந்து வேடனின் மறுபக்கம் அப்படி இப்படின்னு இவர் மேல நிறைய ஒரு அலிகேஷன்கள் சமூக வலைதளங்கள்லயும் கேரளாவை சார்ந்த அந்த சுற்று வட்டார பகுதிகளிலும் வைக்கப்படுது. இந்த பாலியல் புகார் வேடன் மேல வர்றது இதுதான் முதல் முறையா, அல்லது இதற்கு முன்னாடி எந்தெந்த மாதிரியான புகார்கள் அவர் மேல இப்படி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது குறித்த ஒரு முழு தொகுப்பை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அவர் மேல வைக்கப்படுற அலிகேஷன்ஸ்களை பாக்குறதுக்கு முன்னாடி அந்த ரேப்பர் வேடன் குறித்து நம்ம இப்ப பேசியே ஆகணும். இலங்கை யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஈழத்தமிழரான ஒரு தாய்க்கும் கேரளாவை சேர்ந்த ஒரு தந்தைக்கும் பிறக்கக்கூடிய ஒரு மகன் தான் ஹிரந்தாஸ் முரளி. இவருடைய இயற்பெயர் வேடனுடைய இயற்பெயர் தான் ஹிரந்தாஸ் முரளி. இவரை ஏன் வேடன் அப்படின்னு அழைக்கிறாங்கன்னா, சிறு வயதுல இவர் ஆத்துல மீன் பிடிக்க போகும் பொழுது மீன்கள் மீது அந்த அம்புகளை வந்து சரியா குறிப்பாத்து எறியறதன் மூலமா இவர் வேடன் அப்படின்ற பேரு மூலமா அழைக்கப்படுறாரு. இதற்கு பின்னாடி சாதிய ரீதியிலான நிறைய காரணங்கள் இருக்கிறதாவும் சொல்லப்படுது. அந்த பெயர் தான் காலப்போக்குல இவர் பாடக்கூடிய அந்த புரட்சி பாடல்களுக்கு ஏத்த மாதிரி வேடன் அப்படின்னு மக்களாலையும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம சமூகத்துல நடக்கக்கூடிய சிக்கல்களையும் தனக்கு இந்த சமூகம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பவாத சூழ்நிலைகள் குறித்தும் இவருடைய பாடல் மூலமா புரட்சிகரமா வெளிப்படுத்துறது மூலமா இலங்கை, கேரளா, தமிழ்நாடு முழுக்கவும் இவருக்கு அதிகமான ஒரு ரசிகர் பட்டாளமே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். தமிழகத்துல எப்படி இவருக்கு ஃபேன்ஸ் அதிகமானாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் பாடக்கூடிய அந்த பாடல்கள், அதாவது மலையாளத்துல இருக்கக்கூடிய பாடல்களை தமிழ்ல இவர் பாட முயற்சிக்கிற அந்த விதமும், தமிழ் பாடல்களை மலையாளத்துல இவர் மொழிபெயர்த்து பாடக்கூடிய விதங்களும் தான் தமிழ் ஆடியன்ஸும் இவருக்கு மிகப்பெரிய அளவுல உருவாகிறதுக்கு ஒரு காரணமா இருக்கு. அது மட்டும் இல்லாம ரீசெண்டா இவர் வந்து ஆ அப்படின்ற எழுத்தை பச்சை குத்திருந்தாரு. அந்த ஆன்றது நம்மளுடைய தமிழ் மொழியில ஒரு உயிரெழுத்தின் முதல் துவக்கம் அப்படிதான் சொல்லுவோம். அந்த ஆக்கு எவ்வளவு பெரிய வரலாற்று சிறப்பு இருக்குன்றது தமிழர்கள் அனைவருக்குமே வந்து அந்த தமிழ் மொழி குறித்து தெரியும். அந்த ஆவ அவர் வந்து பச்சை குத்தும் பொழுது அவர் மீதான அந்த தமிழர்களுக்கான அந்த ஆர்வமும் பாசமும் இன்னும் அதிகமாச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதற்காகவே தமிழகம், இலங்கை, கேரளான்னு சொல்லிட்டு மொத்த ஒரு ரசிகர் பட்டாளம் அவர் என்ன பண்ணாலும் உற்று நோக்கக்கூடிய ஒரு விதத்துல அவரை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த வகையில தான் இப்போ தற்போது அவர் மேல ஒரு பாலியல் புகார் அளிக்கப்பட்டிருக்கு. கேரளா எர்ணாகுளம் அந்த காவல் நிலையத்துல ஒரு டாக்டர் பெண் வந்து அவர் மேல ஒரு பாலியல் புகார் அளிக்கிறாங்க. எந்த மாதிரியான பாலியல் புகார்னா, இவர் வந்து என்ன திருமணம் செய்துக்கிறதா சொல்லி ஒரு வாக்குறுதி குடுக்குறாரு. குடுத்து என்ன வந்து உடல் ரீதியா அவர் பயன்படுத்தி திருமணம் செய்துக்காம அந்த வாக்குறுதியை மீறுறாரு. திருமணம் செய்துக்கவே இல்ல. அது பாலியல் குற்றம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு புகார் குடுக்குறாங்க. காவல்துறை என்ன சொல்றாங்கன்னா, இந்த புகாரை நாங்க விசாரிக்கிறோம். விசாரணையின் அடிப்படையில இந்த வழக்குல அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ராப் பாடகர் வேடன் வந்து தன் மீது இந்த அரசாங்கம் அந்த சமூகத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து சொல்றதுனால தேவையில்லாத வழக்குகள் எல்லாம் போட்டு வந்து தன்னை ரொம்ப மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் துன்புறுத்துறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயத்த சொல்லியிருந்தாரு. இதனாலே இவருக்கு ஆடியன்ஸும் மக்களுடைய ஆதரவும் அதிகரிச்சிருந்தது. அந்த வகையில இப்பவும் ஒரு வழக்கு வந்திருக்கு. இந்த வழக்கும் வந்து அந்த மாதிரி அவர் முன்னாடி சொன்னார்ல, தன்னோட புரட்சி பாடல்களை வந்து அமுக்குறதுக்காகவும் சாதி ரீதியிலான ஒரு அடக்குமுறையை தான் இந்த அரசாங்கம் மேற்கொள்றாங்கன்னு, அந்த மாதிரியான அடக்குமுறை தான் இந்த வழக்குமா, இல்ல இதற்கு முன்னாடி இவர் மேல இந்த மாதிரியான பாலியல்
பாலியல் குற்றங்கள்லாம் இருக்கா அப்படின்றதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. 2021ஆம் ஆண்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் மீ டூ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. மீ டூனா என்னன்னா, சமூக வலைதளங்கள்ல பெண்கள் தங்களுக்கு ஏற்பட்ட அந்த பாலியல் வன்புணர்வு சார்ந்த அந்த விஷயங்களையும், யார் மீது அவங்க குற்றம் சுமத்துறாங்களோ அவங்க குறித்த விவரங்களையும் வந்து அந்த சமூக வலைதளங்கள்ல நானும் பாதிக்கப்பட்டேன் மீ டூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹேஷ்டேக் தான் 2021ல ரொம்பவே பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. நம்ம தமிழகத்திலயும் சரி, கேரளாவிலயும் சரி, இந்தியா முழுக்கவே பல பெண்களுடைய பல செலிபிரிட்டிகளே கூட வந்து அவங்களுடைய அந்த பாலியல் துன்புறுத்தல் குறித்த அந்த அனுபவங்கள பகிர்ந்தது பெரிய அளவுல பேசு பொருளாச்சு. அந்த வகையில தான் இவரு மேலயும் சில பெண்கள் பாலியல் புகார்கள தெரிவிச்சிருந்தாங்க. அதற்கும் ரேப் பாடகர் இந்த வேடன் என்ன சொல்லியிருந்தாருன்னா, "என்னுடைய நடத்தைகள், நான் செய்யக்கூடிய நடவடிக்கைகள் வந்து உங்களுக்கு எந்த விதத்திலயாவது சங்கடத்தை ஏற்படுத்தும் விதத்துல இருந்திருந்ததுன்னா, அதுக்கு நான் பகிரங்கமா மன்னிப்பு கேட்டுக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, தன்னோட Facebook பக்கத்துல ஒரு நீண்ட அறிக்கையை வெளியிட்டிருந்தாரு. இது ஒரு வழக்கு. அதுக்கப்புறமா அந்த கடந்த ஏப்ரல் மாதத்துல வந்து கொச்சியில ஒரு பாடல் நிகழ்ச்சிக்காக இவரு போயிருக்காரு. அப்போ கொச்சியில ஒரு அபார்ட்மெண்ட்ல தங்கியிருக்காரு. இவரு தங்கியிருந்த அந்த அபார்ட்மெண்ட்ல வந்துட்டு போதைப் பொருள் எதிர்ப்பு நடவடிக்கைக்காக போதைப் பொருள் தடுப்பு குழு வந்து அங்க ஆய்வு பண்றதுக்காக போறாங்க. அப்ப இவரு தங்கியிருந்த அந்த அறையில இருந்து 5 கிராம் கஞ்சா வந்து பறிமுதல் செய்யப்படுது. இதற்காக வேடன் கைது செய்யப்படுறாரு. கைது செய்யப்பட்டு இந்த வழக்குல இவரு ஜாமீன்ல வெளிய வராரு. ஜாமீன்ல வந்த ஒரு சில நாட்கள்லயே பாத்தீங்கன்னா, இவர் இன்னொரு புகார் இவர் மேல எழுது. அது என்ன புகார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் போட்டிருந்த அந்த ஒரு செயின்ல வந்து புலிப்பல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த புலிப்பல் இப்போ புலி வதை செய்யறது, புலிய வேட்டையாடுறதுன்றது நம்ம இதுல வந்து வனவிலங்குகளை வேட்டையாடுறதே ஒரு குற்ற செயலா தான் பார்க்கப்படுது. அதனால வனத்துறை அதிகாரிகளால இவர் கைது செய்யப்படுறாரு. அதற்கப்புறம் விசாரணைக்கு பின் இவரு என்ன வாக்குமூலம் குடுக்குறாருன்னா, இது என்னுடையது கிடையாது. நான் எங்கிருந்தும் இத வாங்கல. எனக்கு வந்து ஒரு நபர் வந்து இத பரிசா குடுத்திருந்தாரு. இலங்கையில இருக்கக்கூடிய ஒரு நபர் எனக்கு இத பரிசா குடுத்திருந்தாரு அப்படின்னு ஒரு வாக்குமூலம் குடுக்குறாரு. அதற்கப்புறம் இந்த வழக்குல இருந்தும் அவர் ஜாமீன் பெற்று வெளிய வராரு. ஏப்ரல் அப்படின்றது நம்மளுக்கு ரொம்ப பெரிய கேப் கிடையாது. ஒரு 2, 3 மாதங்களுக்கு முன்னாடி தான். இந்த கேப்ல தான் இந்த பாலியல் புகார்ன்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு வழக்கும் இவர் மேல பாய்ஞ்சிருக்கு இப்போ. இதுல எல்லாருக்குமே ஒரு வருந்தக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, சமூகத்திற்கு புரட்சிகரமான பல விஷயங்கள தன்னோட பாடல்கள்ல எடுத்துரைக்கிறாரு. ஆனா இவரே வந்து பெண்கள் சம்பந்தப்பட்ட குற்றங்கள், அப்புறம் போதைப் பொருள் வச்சிருக்க குற்றங்கள் எல்லாம் மாட்றாரு அப்படின்ற ஒரு வருத்தமும் மக்களுக்கு இருக்கு. அதனால இவர் வந்து கைதாகி அந்த போதைப் பொருள் வழக்குல கைதாகி போகும்பொழுதே இவர் மக்களுக்கு என்ன சொல்றாருன்னா, நான் வந்து இன்னும் சிறந்த மனிதனா மாற விரும்புறேன். மாற முயற்சிக்கவும் செய்றேன். என்னுடைய ரசிகர்கள் யாரும் இந்த பழக்கங்களை பின்பற்ற வேண்டாம் அப்படின்னு ஒரு வேண்டுகோளையும் விடுக்கிறாரு. இது மட்டும் இல்லாம கேரளா எர்ணாகுளம் கவுன்சிலர் ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, வாய்ஸ் ஆஃப் தி வாய்ஸ்லெஸ் அப்படின்ற சேனல்ல வேடன் பாடக்கூடிய சில பாடல்கள் வந்து மத்திய அரசை விமர்சிக்கும் விதத்துல இருக்கு. பிரிவினையை தூண்டுது, தேச விரோத செயல்களை வந்து தூண்டக்கூடிய வகையில அவருடைய பாடல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக மேலிடத்துக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. சமூக பிளவை ஏற்படுத்தக்கூடிய வேடனுடைய இந்த பாடல்களையும் செயல்களையும் என்னையே விசாரிக்கணும், அதாவது மத்திய உளவுத்துறையே விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உளவுத்துறை அமைச்சருக்கே ஒரு கடிதத்தை அந்த எர்ணாகுளம் கவுன்சிலர் எழுதியிருக்காரு. இப்படி அடுத்தடுத்த அரசாங்கத்தோட கைது நடவடிக்கைகள், புகார்கள் சொல்லிட்டு வேடன் மேல எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கைகள அவருக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் உற்று நோக்கிக்கிட்டே இருக்காங்க. போதைப் பொருள் வச்சிருந்தது, பாடல்கள்ல வந்து உணர்ச்சி பூர்வமா பாடுறது, பிரிவினை ஏற்படுத்துற மாரி இருக்குன்னு சொல்லக்கூடிய வழக்குகள் எல்லாமே கூட அவர் மீதான ஒரு அடக்குமுறையை வெளிப்படுத்தும் விதமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஆனா பாலியல் புகார்கள என்ன சொல்றது? இதற்கும் வந்து அவருக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, எல்லாம் புகாரா அவர் மேல சொல்லிட்டாங்க. எதுவும் எடுபடல அப்படின்னும்பொழுது, ஒரு பெண்களை வைத்து பெண்களை ஏவி அவர் மேல வந்து ஒரு அடக்குமுறையை கையாளுறாங்க அப்படின்னு நெறைய விஷயங்கள பேசிட்டு இருக்காங்க. ராப் பாடகர் வேடன் மேல என்னென்ன மாரியான குற்றங்கள்லாம் வெளிவந்திருக்கு, என்னென்ன புகார்கள் அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது குறித்த எல்லா தகவலையும் உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். இதுல இந்த புகார் குறித்த உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் பவித்ரா சிவகுமார்.